It's a good evening to all. I think the question paper is visible. Good. Okay. So the doubt இருந்தா கேளுங்க. கொஞ்சம் question தான் இருக்கு. So any doubt? Question number 6, sir. Question number 6. Question number 6 work out பண்ணீங்களா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் வரலையா இல்ல ஒர்க் அவுட் பண்ணீங்களா பண்ணலையா? சார் ஒர்க் அவுட் பண்ண தெரியலங்க சார். ஓகே. So 0.50 milligram milliya. So okay, first 0.50 milligram. இது என்ன கண்டுபிடிக்கணும்னா 0.50 milligram precipitate is lost as a result of being washed with a 200 ml of washed liquid. Okay, if a precipitate weight is a 50 milligram, what will be the relative error due to solubility loss? Okay, question வந்து relative error கண்டுபிடிக்கணும். Relative error. Okay, so relative error கண்டுபிடிக்கணும்னா first எவ்வளவு 50 mg minus எவ்வளவுக்கு இருந்தது, இது 0.5 வந்து லாஸ் ஆயிடுச்சு இல்லையா, 0.50 mg 0.5 லாஸ் ஆயிடுச்சு. அப்ப அது எவ்வளவு வந்திருக்கும்னா 50.5 வந்திருக்கணும் இல்லையா, அதுதான் லாஸ் ஆனது. ஓகே, ஸோ டிவைட் பை 50.5 ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா தான். ஓகே, தட்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் கால்டு மைனஸ் பாயிண்ட், இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, மைனஸ் 0.5 difference divided by 50.5 into 100. Okay, so இது simplify பண்ணிட்டு அப்புறமா கூட 100 into 100 simplify பண்ணீங்கன்னா you will get a minus 1.0. relative error கான ஃபார்முலா Question number 8 சார். Question number 8. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, the percentages of your constituent A in the compound AB were found some results கொடுத்துருக்காங்க. What is the mean deviation அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் மீன் ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அந்த இண்டிவிஜுவல் வேல்யூ எவ்வளவு டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே 1 2 3 4 5 வேல்யூ இருக்கு. 5யும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணிட்டு that is called mean value. X barன்றது மீன் வேல்யூ. ஓகே, எல்லாத்தையும் கூட்டணும், 5ஆல டிவைட் பண்ணணும். அப்ப இண்டிவிஜுவல் வேல்யூ எக்ஸ்ன்றது இண்டிவிஜுவல் வேல்யூ, ஒவ்வொரு வேல்யூலையும் எவ்வளவு டிவியேட் ஆயிடுது. உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு வேல்யூயும் டிவியேட் ஆகிறது வருது. ஓகே, பண்ணிட்டு அப்புறமா அதனுடைய ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். அதனுடைய ஆவரேஜ் தட்ஸ் 0.09. யாராவது ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா இது வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் கூட்டணும். 48.32 பிளஸ் 48.36 48.23 48.11 48.38 எல்லாத்தையும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணணும். வர்றது எக்ஸ் பார். இது 44 வரும் சார். அத யார் அது மியூட் பண்ணாம இருக்காங்க? யூஸ் தட். வைதேகி தான் சார் இருக்கு. அம்மா இல்லம்மா, ஓப்பன்ல இருப்பாங்க, மியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஆவரேஜ் இட்ஸ் எக்ஸ் பார். அப்போ ஒவ்வொரு வேல்யூலையும் எவ்வளோ டிவியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதனுடைய ஆவரேஜ் எடுத்துன்னா இவருக்கு 0.09. ஓகே, யாராவது ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா அது போடுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், அந்த 0.44 வருது சார்.
அதை 5ஆல டிவைட் பண்ணும்போது 0.088 வருது சார். ஆன்சர் வந்து 0.09 வருது சார். யா அதான் நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க, மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே போல அடுத்தது இந்த எபோ கொஸ்டின் த ரிலேட்டிவ் மீன் டிவியேஷன் வில் பி அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் 0.09 டிவைட் பை 48.28. திஸ் இஸ் அன் அவரேஜ் வேல்யூ இன்ட்டு 1000 பார்ட்ஸ் பெர் மில்லியனால மல்டிப்ளை பண்ணணும். 1000 மல்டிப்ளை பண்ணணும். we get a parts per 1000. கொடுத்துருக்கிறது பிபிடியில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா பர்சன்டேஜ் போடணும். சார் क्वेश्चन நம்பர் 7ல ஒரு டவுட் சார். क्वेश्चन நம்பர் 7ல யா சார் இது cannot be usedங்கும்போது அது கம்பேரிட்டிவ் நம்ம ரிலேட்டிவ்னு மென்ஷன் சஜஸ்ட் பண்ணிக்கணுமாங்க சார்? யா மினிமம். ஓகே சார், थैंक यू சார். क्वेश्चन नंबर 10 எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சார். அது மட்டும் A statistical analysis of random errors reveal that. Okay, random errors எதை குறிக்குது? statistics. Random errors of frequent occurrence are those of small magnitude. Okay, இது பொதுவா நடக்கக்கூடியது. random errors இது frequent-ஆ நடக்கக்கூடியது. இந்த எரர்ஸ்ல பார்க்கும்போது சொன்னோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இதுலயும் நடக்கக்கூடியது random errors. large errors are not likely to occur at all. ஓகேவா? ஸோ இதுல only the small சின்ன மிஸ்டேக் நடக்குது. லார்ஜ் எரர்ஸ் வந்து கிடையாது. ரேண்டம் எரர்ஸ்ன்றது லார்ஜ் எரர்ஸ் கிடையாது. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டிஃபரன்சஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி டு அக்கர். ஓகேவா? இந்த எரர்ஸ் டிஃபரன்ஸ்ன்றது மேல பார்த்தோம். சில இதுல ரிலேட்டிவ் எரர்ல மைனஸ்லயும் வரும், பாசிட்டிவ்லயும் வரும் டிஃபரன்ஸ். Any other doubt? Sir, question number 48. சார் 16. Question number 16. 16. The value of mean and median of the data. இதுல எத்தனை இருக்கு டேட்டா? 1 2 3 4 5 இருக்கு. ஓகே, ஆட் நம்பர் இருந்தா மிடில் வேல்யூ. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இது வரிசைப்படுத்தணும். ஏதாவது இறங்கு வரிசை ஏறு வரிசையில பண்ணணும். ஓகேவா? 4.5, அதுக்கு அடுத்த வேல்யூ 5.1, அதுக்கு அடுத்தது 6.4, 8.0 and 10. ஓகேவா? பண்றீங்க. ஆட் நம்பர் 5 ரிசல்ட் தான் இருக்கு. அப்ப மீடியன்ங்கிறது மிடில் ஆஃப் த வேல்யூ. மீடியன்னா மிடில்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் த மிடில். ஓகே, திஸ் இஸ் த மீடியன். ஓகே, த மீடியன். மீன்ங்கிறது எல்லாத்தையும் எஸ் டெல் மீ. சார் ஆர்டரா ரைட் பண்ணிட்டு தான் நம்ம எப்பவுமே மீடியன் கண்டுபிடிக்கணுமாங்க சார்? ஆமாம்மா, கிளாஸ்ல நோட்ஸ்ல கொடுத்துருப்போம் பாருங்க. வரிசைப்படுத்தணும். ஓகே சார். நம்ம எழுதுறது எப்படி வேணா எழுதலாம் இல்லையா? ஏதாவது ஒரு வரிசையில இருக்கணும்ல வேல்யூ. ஓகே, 6.4 ஆவரேஜ் எல்லாத்தையும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் 6.8. someone is asking 40. என்ன क्वेश्चन பா 40? Sir, 48 sir. Yeah, 48. Okay, significant number 9. Question numberல மாத்தி கொடுத்திருந்தேன். Sir, question number 49 sir. 49. From a series of replicate analysis data, one is found to be abnormal. ஒரு வேல்யூ வந்து அப்நார்மலா இருக்கு, அது ரிஜெக்ட் பண்ணலாமா? the rule required to decide whether the reject the data or retain it. ஓகேவா? ஸோ Q test the main is a Q test and rules based on the average deviation. Q testலயே deviationum ஃபார்முலால deviationum வரும். ஓகேவா? ஸோ therefore average deviation ரெண்டு தெரிஞ்சுக்கலாம். Q test மட்டும் தனி average deviation கொடுக்கல. Q test ஜெனரலா கேட்டா Q test. Q test is based on the average deviation. Question number 12. Question number 15 sir. அது unstable materials 23. Question number 12, 20.4 வர மாதிரி. படியில ரெண்டையும் எடுத்து டிவைட் பண்ணு. Median. Yes sir.
கொஸ்டின் நம்பர் 2 என்ன ஆன்சர் வருதுப்பா? 20.4 இல்ல சார் 20 தான் 20.0 தான் வருது சார். 20 வருது சார். 20.0 வருது சார். வருதுங்க. ஓகே. இங்க 20.3 20.5 தான் சார் எடுத்துக்கணும். இல்லப்பா, நீங்க வரிசைப்படுத்தணும். இப்பதானே சொன்னேன் 19.5, 19.7, ஏதாவது ஒரு வரிசையில இறங்கு வரிசை ஏறு வரிசை 19.9, அப்புறம் 20.5, சாரி 20.1, 20.5, அப்புறம் என்ன வரும்? அவ்வளவுதானே. 20.3 வரும். 20.5. ஓகே சார். ஆர்டர் பண்ணி ஆமா, இது ரெண்டையும் கூட்டிட்டு டிவைட் பை 2. ஓகேவா? ஓகே ஓகே தேங்க் யூ சார். அதுதான் மிஸ்டேக். 23 சார். 0 சார் 23க்கு 0.131 சார். 0.01 சாரி 0.131 வருது சார். வராது. 0.125. 0.125 தான் வருது சார். 0.125 தான் வருது சார். யா, 125 தான் வருது சார். ஆன்சர் தெரிஞ்சவங்க குரூப்ல போட்டு விடுங்க, மத்தவங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. சார் 21 ஒரு டவுட்டுங்க சார். 21லயாமா? ஆமாங்க சார். Yeah. 24 சார். சார் ஆபரேட்டிவ் எரர்ஸ் ஆர் கிராஸ் எரர்ஸ்ங்கிறது அது எப்படி மீன் பண்ணிக்கிறதுங்க சார்? Pick out the correct statements. Correct statements கேட்டுங்க. Fluctuation in current voltage, instrumental error, correct. Operative errors are grass mistakes and personal error. That's also right. Use of an improper indicator leading to wrong results due to personal error. இது வந்து 3 வந்து personal error-ஆ? இது மெத்தட் எரர்ல வருமா? Okay. Yes, sir. So it's not a personal error. அதே போல determinate errors are accident. Random error வந்து indeterminate. இது வந்து indeterminate வரும் இல்லையா? determinate கிடையாது. So 1 and 2 is the right. சார் கொஸ்டின் நம்பர் 21ல அந்த செகண்ட்ங்க சார் கிராஸ் மிஸ்டேக்னு கொடுத்துருக்கீங்க தானேங்க சார்? அது கிராஸ் எரர் கிடையாதாங்க சார்? Yeah, ரெண்டு ஒன்னு தான் most of the time. Operative errors are grass error. சார் கிராஸ் எரர்னா அது டிட்டர்மினேட்டிவ் இல்ல இன்டிட்டர்மினேட்டிவ் இல்லன்னு சொல்லிருக்காங்க சார். இது ஆபரேட்டிவ் எரர்ஸ் கூட வருதுங்க சார். அதனால அந்த டவுட்டா இருந்தது. ஓகே. Operative errors are grass mistake and personal error. ஓகே, அது personal errorல வந்திருக்குமே, மென்ஷன் பண்ணிருக்கேன் நோட்ஸ்ல. பர்சனல் எரர் வந்திருக்குங்க சார். அந்த கிராஸ் மிஸ்டேக்னு இருந்ததுனால அந்த ஆன்சர் வருமா வராதுன்னு டவுட்டா இருந்தது. யாரோ ஒருத்தர் 19 டவுட் கேட்ட மாதிரி இருந்தது, isn't it? எஸ் சார் 19 கேட்டேன். ஓகே. ஸ்ப்ரெட் ஆஃப் த டேட்டானா என்ன பண்ணுமா? ஸ்ப்ரெட் ஆஃப் த டேட்டானா லாஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆல்பபெட்டிக்ல எழுதிட்டு லாஸ்ட். ஆமா, இங்க பாருங்க, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 19.3, ஸ்மாலஸ்ட். லார்ஜஸ்ட் வேல்யூ 20.3. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னது? 1. சார் क्वेश्चन नंबर 51 sir. Which one? Question number 51 sir. 51. Yes sir. Yeah, 51. So the number of significant figures in this one, 25 into 0.524 into 1. Okay, it's a multiplication. Multiplication or division la வரக்கூடிய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, வரக்கூடிய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய இதுல ஒரு லீஸ்ட் மெஷர்மெண்ட், லீஸ்ட் ப்ரைசைஸ் மெஷர்மெண்ட்ல என்ன நம்பர் இருக்கோ, சிக்னிஃபிகன்ட் நம்பர் என்ன இருக்கும். இதுல குறைவான லீஸ்ட் ப்ரைசைஸ் மெஷர்மெண்ட்ங்கிறது 0.524 தான் குறைவான மெஷர்மெண்ட் டேட்டா. அதுல என்ன இருக்கு? இதுல இருக்கக்கூடியது 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். தேர்ஃபோர் தி ஆன்சர் இஸ் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்.
சார் இது 2 தான் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க சார். 25 தானே சார் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ரூல் பாருங்க, ரூல்ல லீஸ்ட் மெஷர்மென்ட் சொல்லுங்க சார். சார் ஆனா நீங்க கொடுத்த ஆன்சர் பி ஆன்சர்ல வந்து ஏ கொடுத்திருக்கீங்க சார். எதுலமா ஏ கொடுத்திருக்கேன்? சார் ஏ கொடுத்திருக்கீங்க சார். நோ 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 கொடுத்திருக்க ஆன்சர் வருது ஆனா நீங்க 2 கொடுத்திருக்கீங்க, அதனால தான் சார் கொடுத்தேன். சார் இது செட்ல கேட்ட क्वेश्चन சார். மார்ச் 7th ஆன்சர் ஏ தான் சார். இல்லம்மா ஏ ராங். அது கவர்மெண்ட் கீ இன்னும் செட் ரிசல்ட் வரல இல்ல மாத்திடுவாங்க. சார் இல்ல சார் எனக்கு ஒரு சின்ன இது மல்டிப்ளிகேஷன் தான் பண்றோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் படி பார்த்தா இங்க சிக்னிஃபிகன்ட் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்னமோ அதான் சார் எடுத்துக்கோம். சோ இங்க லீஸ்ட் இல்லம்மா ரூல்ல என்ன சொல்லு? ஆமா இல்ல ரூல்ல என்ன சொல்லிருக்கு? லீஸ்ட் மல்டிபிளேஷன் டிவைடருக்கு வந்து சார் மல்டிபிளேஷன் டிவைடருக்கு வந்து லீஸ்ட் டெசிமல் ஈக்குவல் டு சேம் சிக்னிஃபிகன்ட் சார். டெசிமல் பாயிண்ட் வராது மேம். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் டெசிமல் பாயிண்ட். இது அடிஷன் கம்ப்ளீட் தான் சார் நம்ம டெசிமல் போவோம். இது வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட்டா ஆன்சர் கொடுக்கணும். அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. 0.131 கொடுத்திருக்காங்க. இது கரெக்ட்டா பட்டா இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இது 3 பட் நம்ம கொடுக்க வேண்டியது 2 ஆன்சர் 2. இல்லம்மா இல்ல யாரோ ஒருத்தர் ரூல் மட்டும் படிங்க. The number of டெசிமலுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ரூல் படிக்கிறேங்க சார். Sir, the number of significant figure in the result is the same as in the least previous measurement, sir. Least previous measurement இல்லையா? Least ஆமா previous sir. measurement. ஆமா least previous measurementல என்ன significant figure இருக்கோ அதுதான் இதனுடைய ரிசல்ட்டை தவிர least significant நம்பர்னு எங்கேயுமே சொல்லல. least significant நம்பர் சொல்லல. ஓகே, லீஸ்ட் ப்ரைசஸ் மெஷர்மெண்ட்ல லீஸ்ட் ப்ரைசஸ் மெஷர்மெண்ட்ல என்ன சிக்னிஃபிகன்ட் நம்பர் இருக்கோ அதுதான் ரிசல்ட்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, இப்ப இதுல லீஸ்ட் ப்ரைசஸ் மெஷர்மெண்ட் வந்து 0.524 தான் லீஸ்ட். இதுல என்ன சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கோ அதுதான் அங்க வரணும்னு அர்த்தம் ஆன்சர். லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் நம்பர்னு அங்க சொல்லல. ஓகே, லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் நம்பர்னா எதுக்கு லீஸ்ட் மெஷர்மெண்ட் சொல்றாங்க இல்லையா? least measurement is not a least measurement. Okay, least significant number na 25 is a least na inga 2 nu sollaam. Ana least precise measurement sollirukanga. Okay, appa significant number result la ikkira significant number least precise measurement la kudiya significant figure samama irukonu artham. புரியுதுங்களா? That is the answer. Sir, அது சிம்பிளா வந்து டெசிமலுக்கு பின்னாடி வரக்கூடிய லீஸ்ட் நம்பரிங் வந்து நம்ம வச்சுக்கலாம் சார். டெசிமலுக்கு பின்னாடி வரக்கூடியது அப்படி சொல்ல முடியாது. டெசிமல்னா இன்னொரு வேல்யூ டெசிமல் கொடுத்திருக்காங்க, அப்ப எப்படி எடுப்பீங்க? இன்கேஸ் அதுல வந்து வெறும் 0.52 மட்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப ஆன்சர்ல வந்து 2 சிக்னிஃபிகன்ட்னு வராதா சார்? ஆமா இன்கேஸ் வந்து அப்படி ஈஸியா சொல்றேன் சார். இன்கேஸ் வந்து டெசிமலுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல வந்து எது லீஸ்டா இருக்கோ அவ்வளவுதான் வந்து ஆன்சர்ல சிக்னிஃபிகன்ட்டா வரும். இல்ல டெசிமலே இல்லன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? டெசிமலே இல்ல, டெசிமல்ல மட்டும் தான் சார் பார்க்கணும். டெசிமல் இல்லன்னா அது பார்க்க தேவையில்ல சார். டெசிமல் இல்லன்னா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஓகே சார், டெசிமல் இல்லன்னா அப்படியே கேட்பாங்களா சார்? கொடுத்திருக்கிறதுல லீஸ்ட் நம்பர் எதுவோ அதை பார்க்கணும். அவ்வளவுதான். கொடுத்திருக்கிறதுல எது லீஸ்ட் நம்பரோ லீஸ்ட் நம்பருக்கு என்ன சிக்னிஃபிகன்ட் நம்பர் வருதோ அதுதான் ரிசல்ட்ல இருக்கணும்னு அர்த்தம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே சார், ஓகே சார். ஓகே, இது மேபி செட்ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க, பட் செட்ல கொடுத்திருக்கிற ஆன்சர் கீ ராங். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10-12 क्वेश्चन ஆன்சர் கீ ராங். ரிசல்ட் நெக்ஸ்ட் மந்த் விட்டுருவாங்க. அது வரும்போது இதெல்லாம் மாறி இருக்கும். சார் क्वेश्चन நம்பர் 51 டைம்ஸ் சொல்லுங்க சார். 52 சார் கொடுத்திருக்கீங்க. 52. Okay, which one of the following is not correct for the good absorbent? Okay, கலர்டா இருக்கணுமா? அது தப்பு இல்லையா? அப்சார்பன்ட்ங்கிறது கலரா இருந்தா வரக்கூடிய சாம்பிள் கலரா இருந்துச்சுன்னா எப்படி பிரிக்க முடியும் இல்லையா? இட்ஸ் நாட் கலர்டு இருக்காது, இட்ஸ் ஒயிட் கலர்ல இருக்கும். சார் क्वेश्चन நம்பர் 50
50. 20. Yeah, HPLC is more advantageous than GLC because HPLC applicable to unstable materials. நீங்க unstable material GLCல பண்ணீங்கன்னா கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி இதுல பண்ணும்போது கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபில நம்ம ஓவன் யூஸ் பண்ணுவோம். அன்ஸ்டேபிள் மெட்டீரியல் அதில் பயன்படுத்த முடியாது. HPLCல ஹீட் பண்ண மாட்டோம். எங்கெல்லாம் கேஸ் வருதோ கேஸ்னாவே ஹீட் பண்ணுவோம். அப்ப அன்ஸ்டேபிள் மெட்டீரியல் வந்து டீகம்போஸ் ஆயிடும். Question number 24, sir. Sir, question number 54, sir. Okay. 24 and 54. 24 ஏமா ஒர்க் அவுட் பண்ணலாமே, சிம்பிள் கொஸ்டின் தானே. அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் வந்ததா? வந்தது சார். ஓகே. ஸோ என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா குரூப்ல போடுங்க. சிம்பிள் ஃபார்முலா, அப்சல்யூட் எரருக்கு ஃபார்முலா கிளாஸ் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், ரிலேட்டிவ் எரருக்கு கொடுத்துருக்கிறேன். அது அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ ரிலேட்டிவ் எரருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் a percentage 100. So question number 28, sir. Higher temperature CO2 release, sir. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லைங்க, என்ன கொஸ்டின்னா, in TG analysis the last curve is observed. Okay, அந்த லாஸ்ட் கர்வ் அப்டேட் பண்ணும்போது the product obtained at this temperature, இந்த டெம்பரேச்சர்ல என்ன ப்ராடக்ட் வருதுன்றது கால்சியம் ஆக்சைடு. உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸ்ல ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 500 டிகிரி செல்சியஸ்ல CO2 வர மாதிரி இருக்கு சார். இந்த 2020 பேட்ச் நோட்ஸ் இங்க ஆன்சர்ல CO2 கொடுத்திருக்கேனா நானு? இல்ல சார், இல்ல. அது CO2 மட்டும் இல்ல, CaO plus CO2 ன்னு வரும், ரைட்டா? ஓ எஸ் சார். யா, ஓகே. ஓகே. 54 கேட்டிருந்தாங்க. ஓகே, 54 நிக்கல் சல்ஃபேட் 7H2. இந்த நிக்கல் சல்ஃபேட் 7H2ன்றது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல என்ன ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 6 வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆயிடும். -6H2 ஆயிடும். வில் கெட் a நிக்கல் சல்ஃபேட் 1H2 வரும். ஓகே, இது வந்துடும். ஓகே, 6 வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சர் ஒவ்வொரு பர்டிகுலர் பெர் மினிட்டுக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட் பண்ணீங்கன்னா சடனா இவ்வளோ லாஸ் ஆகிட்டு மோனோஹைட்ரேட். அப்போ ஒரே ஒரு பீக் மட்டும் கிடைக்கும் நமக்கு, ஒரே தெர்மோகிராம் மட்டும் கிடைக்கும். ஏன்னா இங்கே ஒரே ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளோ ரிமூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்துக்கிற காம்பவுண்ட் கரஸ்பாண்டிங் டு தி ஃபார்மேஷன் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபார்மேஷன், இது கிடைச்சிருக்கு. சப்போஸ் 6 கர்வ் வந்திருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் குறைச்சி பண்ணாங்கன்னா 6 கர்வ் வரும். அப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா போகும். நிக்கல் சல்பேட்டு ஃபர்ஸ்ட் கர்வு 6H2, செகண்ட் கர்வு 5H2, அடுத்து 4H2, அப்படி 1 by 1 போகும். ஓகேவா? அப்போ 6 கர்வ் ஆகும். ஸோ வெரி லோ டெம்பரேச்சர்ல, ரொம்ப ரொம்ப குறைவான டெம்பரேச்சர்ல பண்ணும்போது அந்த மாதிரி நடக்கும். பட் இங்க இதுல கொஸ்டின்லேயே சொல்லியாச்சு, ஒரு கர்வ்னு சொல்லியாச்சு. அந்த ஒரு கர்வ் வந்து நிக்கல் சல்பேட் 5H2. சார் ஏன் சார் டோட்டலா H2மே ரிமூவ் ஆகலாம்ல சார் ஹை டெம்பரேச்சர்ல? இல்ல அது அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல, இது வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இது வந்து நம்ம இட்ஸ் நாட் ஏ மெக்கானிசம். நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல அனலைஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அதுதான். இன்னும் நீங்க சொல்லும் போது இன்னும் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு கட்டத்துல எல்லா வாட்டர் மாலிகுலும் போகதான் செய்யும். பட் இதனுடைய ஜாமெட்ரி, நிக்கல் சல்பேட்டுடைய வடிவம், அதனுடைய ஜாமெட்ரி, நம்ம நிறைய அயானிக் காம்பவுண்ட்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் இல்லையா? காப்பர் சல்ஃபேட்டு, நிக்கல் சல்ஃபேட்டு, KCl3, நிறைய KNO3, ஒரு ராம்பிக் ஸ்ட்ரக்சர், நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அதனுடைய அமைப்புல இது வாட்டர் மாலிகுல் இருக்கு, அவ்வளவுதான். சார் இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணல சார், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல ஜஸ்ட் நார்மலா நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா அது அடுத்து 6 வாட்டர் மாலிகுல் போகும். என்னுடைய காம்போசிஷன்ல இருந்து 6 வாட்டர் மாலிகுல் போகும். ஒரு H2O இருக்கிறது தான் கிடைக்கும். அப்ப அதுக்கு வந்து காரணம் அப்ப என்ன, எத்தனை பீக் வரும்னா அப்ப 6 வாட்டர் மாலிகுல் வெளியே போச்சுன்னு அர்த்தம். இது ஏன் போகுது, எப்படி போகுதுன்றதெல்லாம் பண்ண முடியாது. இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம அனலைஸ் பண்றோம். அனலைஸ் பண்ணும்போது இப்படி நடக்குது, அவ்வளவுதான். தெரிஞ்சுக்காங்க. ஜஸ்ட் இந்த கொஸ்டின் டேரக்டா கேட்டா ஆன்சர் பண்றது.
58. 58. ஆமா 58 கொஞ்சம் பெரிய கொஸ்டின். இஸ் லுக்ஸ் லைக் a 5 மார்க் கொஸ்டின். யாராவது ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வேல்யூக்கும் இண்டிவிஜுவலா என்னது எஸ் வேல்யூ ஸ்கொயர் ரூட் எல்லாம் எடுத்து x மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n-1 ஃபார்முலா அதன் பயன்படுத்தி பண்ணணும். உங்களுக்கு யாராவது ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் வந்து குரூப்ல போடுங்க. அதர்வைஸ் நான் ஷேர் பண்றேன். ட்ரை பண்ணீங்களா யாராவது? கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நடத்தியிருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு வேல்யூக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அது ஸ்கொயர் எடுக்கணும். ஓகே, ஸ்கொயர் எடுத்துட்டு ஃபைனலா ரூட் எடுக்கணும். ஓகே, டிவைட் பை நம்பர் ஆஃப் மெஷர்மெண்டோட டிவைட் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் பெரிய கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு ஆன்சர் அனுப்பிடுறேன் நான். இப்போ டைம் ஆகும். யாராவது ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 58 ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா நான் அனுப்பிடுறேன். சார் எஸ் சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் 60 அது வந்து ஸ்டீலும் வராதுங்களா சார்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைம்மா, பிளாட்டினம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிளாட்டினம் யூஸ் பண்றாங்க, ஹை டெம்பரேச்சர் தாங்கக்கூடியது. தெர்மோ பேலன்ஸ் பிளாட்டினம் மெட்டீரியலால செய்யப்பட்டது. அதே மாதிரி கேஸ்னா இனட் கேஸ் இல்லையா, ஆர்கானு இந்த மாதிரி நைட்ரஜன் அந்த மாதிரி இனட் கேஸ் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் பார்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அதர்வைஸ் எனக்கு 8 o'clock எனக்கு கிளாஸ் இருக்கு. ஸோ டெஸ்ட் நாளைக்கு கொஸ்டின் அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஸோ 2-3 days டைம் இருக்கும். நீங்கள் ஒரு கன்வீன் டைம் பண்ணுங்க. ஸோ மீன் டைம்ல ஸ்டார்ட் ரீடிங் ஆஃப் யூனிட் 5. ரொம்ப ரொம்ப பெரிய யூனிட். ஓகேவா? ஸோ அதில் வந்து எனக்கு 2 classes தான் வேணும். 2 கிளாஸ்ல அதில் நடத்த வேண்டிய பகுதியை நான் நடத்தி முடிச்சிருவேன். ஓகேவா? ஸோ அதனால அந்த வாரத்தோட எண்டில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே மண்டே அது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது கொஸ்டின் நாளைக்கு அப்லோட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஸோ see you in the next class. Bye.